மாவட்ட கழக நிர்வாகிகளை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கமேற்றிருக்கக்கூடிய பெரியோர்களை, முன்னோடிகளை, செயல் வீரர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சிவகாசி பட்டாசானாலும் விருதுநகர் தான், சாத்தூர் பலகாரமாக இருந்தாலும் விருதுநகர் தான், திருவள்ளிபுத்தூர் பால்கோவாக இருந்தாலும் விருதுநகர் தான், பரோட்டாவாக இருந்தாலும் விருதுநகர் தான், தீப்பெட்டி ஆனாலும் விருதுநகர் தான், கேலண்டர் ஆனாலும் விருதுநகர் தான். உங்களை குட்டி ஜப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? மொத்தத்தில் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற மக்கள் வாழுகிற மாவட்டம் தான் இந்த விருதுநகர். அப்படிப்பட்ட விருதுநகர் மாவட்டத்திற்கு தான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். இப்படி ஓயாம உழைக்கிற உங்களை பார்த்து நானும் கொஞ்சம் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கலாம், ஏத்திக்கலாம் அப்படின்னு விருதுநகருக்கு வந்திருக்கிறேன். விருதுநகர்னு சொன்னால வீர தியாகி சங்கர்லிங்கம் மறக்க முடியுமா? நமது தாய் நிலத்தை தமிழ்நாடுன்னு வாய் நிறைய நெஞ்சம் நிறைய பெருமை பொங்க அழைக்கணும்னு போராடி அதுக்காக உயிரை தந்தவர் சங்கர்லிங்கனார் அவர்கள். அவர் மட்டுமா? ஈரோடு என்றால் தந்தை பெரியார், காஞ்சி என்றால் பேரறிஞர் அண்ணா, திருவாரூர் என்றால் தலைவர் கலைஞர் என்பதை போல விருதுநகர் என்றால் பெருந்தலைவர் காமராசர். அவருடைய மண் இது. அரசியல் கடந்த தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு அவர் மேல மிகுந்த மரியாதை உண்டு. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில என்னுடைய திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்தினவர் ஐயா காமராஜர் அவர்கள். அதை என்னால எப்பவும் மறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டு இப்ப வர அதை கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கண்ணை திறந்த பச்சை தமிழர் காமராஜர் அவருடைய விருதுநகருக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்காக நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் திராவிட மாடல் 2.0க்கு டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. விருதுநகர் மக்களான திராவிட மாடல் ஆட்சி உருவாக வேண்டும் என்று நீங்க சொல்லணும். தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? நீங்களும் ரெடியா? நன்றி. அதுக்கு இங்க நிக்கிற நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். முதல்ல அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால அடையாளப்படுத்தப்பட்டவர். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சுறுசுறுப்பா மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறை 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். அப்படிப்பட்ட நம்ம அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கு
நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல உங்களுடைய ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து திருச்சூழி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். தலைவர் கலைஞருடைய அன்பு தூண், அது மட்டுமல்ல என்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட அண்ணன் தங்கபாண்டியனுடைய அருமை மகன் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் உயர்த்திய திராவிட மாடல் ஆட்சியுடைய நிதித்துறையை தலைமை பெற வச்சு பெருமைக்குரிய சொந்தக்காரர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னும் சொல்லணும்னா இவரை எதிர்த்து வைக்கவே எதிர்கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் விரும்பலன்னு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவு வலிமையான வேட்பாளர். அப்படிப்பட்ட தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் மீண்டும் ஆதரிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கடற்கரை ராஜ் அவர்கள். மாவட்ட சேர்மனாக இருந்து மக்கள் பணி ஆற்றியவர். கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளராக தீவிர பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடற்கரை ராஜ் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் சாத்தூர் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் தங்கபாண்டியன் அவர்கள் 2 முறை ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர். தொகுதி மக்களுக்காக பல்வேறு சமூக சேவை பணிகளையும் ஆற்றி வரக்கூடியவர். ராஜபாளையம் மக்கள் விரும்பக்கூடிய தங்கபாண்டியனுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி தோழமையான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த என்னுடைய அன்பு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள், என்னுடைய ஆர்வ நண்பர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்துடைய அன்பு மகன்தான் இங்கே வேட்பாளராக நிற்கிறார். தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும்.